அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம யூடியூப் சேனல் ட்ரேடிங் வியூ தமிழ். இதில் டெய்லி மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகுது, முக்கியமாக நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ட்டு டெய்லி வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டாக மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்றதை பார்த்துட்டு நாளைக்கு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுன்ற இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி சண்டே வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட். போன வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சு, நம்ம அதுக்கு போன வாரம் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தோம், செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் நடந்திருக்கா இல்லையா, இல்லை என்ன தான் நடந்திருக்கு மார்க்கெட்டில், அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, குளோபலாக என்ன இருக்குது, எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, டிஐஎஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கு வியாழக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட் ட்ராவலாக இருக்கா இல்லையா, இல்லை என்ன தான் நடந்திருக்குன்றதை பார்த்துட்டு வீக்லி அனலைசிங் ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துடலாம். கொஞ்சம் பெரிய வீடியோவாக வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக இருந்து பாருங்கள். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த லெவல்ஸ். வெள்ளிக்கிழமைக்கான மார்க்கெட்டுக்கு கொடுத்துருந்த லெவல் வியாழக்கிழமை போட்ட வீடியோவில். சப்போர்ட் 1 வந்து 25,250, சப்போர்ட் 2 25,174, சப்போர்ட் 3 வந்து 25,073ன்றதை கொடுத்துருந்தேன். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நம்மளுடைய சப்போர்ட் 2க்கும் சப்போர்ட் 3க்கும் நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கேருந்து நம்மளுடைய சப்போர்ட் 3 பிரேக் பண்ணி ஃபால் ஆகி இருக்குது. சப்போர்ட் 1 2 ரெசிஸ்டன்ஸ் 1 2 இதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் நான் ட்ரேட் பண்ணுவேன், அதாவது பேப்பர் ட்ரேட் பண்ணணும். சப்போர்ட் 3 அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 3 எதுக்கு ஒரு தேர்ட் லெவல் கொடுக்குறோம், ஏதோ 5 லைன் 10 லைன் கூட போட்டுக்கலாம். கண்டிப்பாக மார்க்கெட் இப்போ நான் உங்களுக்கு வந்து அன்றைக்கி வீடியோ போடுறப்போ சப்போர்ட் 3 இல்லாமல் சப்போர்ட் 4 இங்கே, சப்போர்ட் 5 இங்கே 100 பாயிண்ட்டுக்கு போட்டிருந்தோன்னா அங்கேயே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒரு இடத்துல போய் லைனை போட்டுட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு பேர் ட்ரேடிங்கும் இல்லை, அது பேரான ஒரு டெக்னிக்கல் அனலைஸும் கிடையாது. ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் 3 கீழே போனதுனால அன்றைக்கி நம்ம சும்மா இருக்கிறதே ரொம்பவே நல்லது, சிறப்பு. ஓகேங்களா? ஸோ இதுதான் வெள்ளிக்கிழமை நடந்தது. நிஃப்டி 15 இல்லை, குளோபலாகவே எல்லா மார்க்கெட்டுமே அன்றைக்கி வந்து ஃப்ரைடே வந்து ஹெவி செல்லிங் ப்ரெஷரில் தான் இருந்தாங்க. யூஎஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஜாப்பனீஸ் மார்க்கெட்டாக இருக்கட்டும், யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருக்கட்டும், எல்லா மார்க்கெட்டுமே அன்றைக்கி செல்லிங் ப்ரெஷரில் இருந்தாங்க. அதோடைய இம்பேக்ட் நம்மளோட நிஃப்டி 50யும் ஒரு 1% கிட்ட டவுனில் தான் க்ளோஸ் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் போன வாரம் என்ன சொல்லியிருந்தேன், இப்போ நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, செப்டம்பர் ஃபஸ்ட்டு வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்ற வீடியோ. அதில் என்ன சொல்லியிருந்தோன்னா மார்க்கெட் வந்து 25,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து புல்லிஷில் இருக்காங்க. 25,000க்கு மேலே க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனதுனால நான் என்ன சொன்னேன், இதுக்கு முன்னாடி மார்க்கெட் வந்து பெரிஷில் இருந்துச்சு, இப்போ புல்லிஷ்க்கு வந்துருச்சு, நம்ம புல்லிஷ்க்கு சேஞ்ச் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இந்த வாரம் எப்படி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி சொல்லியிருந்தேன்னா, ஒரு டோஜி கேண்டில், அதாவது லாங் விக்ஸ் ஷார்ட் பாடி மாதிரி வந்துட்டு மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சால்டேட் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மார்க்கெட் ஒரு பெரிய பெரிஷ் கேண்டில், அதாவது பெரிஷ் கேண்டலை விட டெக்னிக்கலாக சொல்லணும்னா பெரிஷ் என்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கேண்டில், ஒரு புல்லிஷ் கேண்டலில் ஒரு ரெட் கேண்டில், அதாவது ஒரு க்ரீன் கேண்டலில் ஒரு ரெட் கேண்டில் வந்து மறைக்கிற மாதிரி என்கல்ஃப் பண்ணுற மாதிரியான ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் கீழே வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கும். அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி, அடுத்த வீக் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகும்னா, இதுக்கு கீழே ஒரு பெரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இது ஏன் நடந்துச்சு? டோஜி கேண்டில் தானே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக ஒன்று நடந்துருச்சு. ஓகேங்களா? தப்பு இல்லை, நடக்கணும். எல்லா நாளுமே நம்ம சொல்கிறது நடந்துட்டால் அப்புறம் நம்ம தானே ஷேர் மார்க்கெட்லாம் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஏன் நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் செஷன்ஸில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்துட்டேன், நம்மளுடைய இந்த டேக்ஸஸ் பற்றி நமக்கு ஒரு பட்ஜெட் போட்டாங்க. அந்த பட்ஜெட்டில் ஃபார்ம் ஆன கேண்டில் தான் இந்த கேண்டில், ஒரு ஹேமர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, க்ரீன் கலரில். இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கு அடுத்த வீக்கில் தான் வந்து ஜாப்பனீஸ் நிக்கியில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபால் ஆச்சு. அப்போ அந்த டைமில் போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, மார்க்கெட் ஃபால் ஆகுது, எங்கெங்கெல்லாம் போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே வருதுன்னா, அந்த நம்மளுக்கான இது போட்டாங்கல்ல, பட்ஜெட் போட்டாங்கல்ல, அந்த வீக் கேண்டிலில் ஆஃப் ஆஃப் த கேண்டில், நம்மளோட வீடியோ ரெகுலராக பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ அந்த கேண்டில் ஆஃப் ஆஃப் த கேண்டிலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். அப்படி இல்லைனா பிலோ ஆஃப் த கேண்டிலில்
அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த விக்கோடைய எண்டில் வந்து மார்க்கெட் சப்போர்ட் எடுக்கலாம். அதர்வைஸ் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஒரு நல்ல சின்ன ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்தியன் மார்க்கெட் ஒரு 4 மாதம் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலில் வந்து என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் பேட்டர்னில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் அந்த சேனலில் பிரேக் பண்ணி மேலே வந்துச்சு. ஸோ அந்த சேனல் தான் இது. ஓகேங்களா? ஸோ 3 ப்ராபபிலிட்டி சொல்லியிருந்தேன். என்னென்னா அந்த ஆஃப் ஆஃப் த கேண்டில், அதுக்கு பிலோ ஆஃப் த பாட்டம் ஆஃப் த கேண்டில், அதுக்கப்புறம் நம்மளுடைய ட்ரெண்ட் லைன். இது 3த்தில் ஏதாவது ஒரு இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் மார்க்கெட் என்ன பண்ணாங்கன்னா இந்த பாட்டம் ஆஃப் த கேண்டலுக்கும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ள நடுவில் சப்போர்ட் எடுத்துட்டாங்க. இந்த இடத்துல பார்த்தா தெரியும், விக்கு உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க மார்க்கெட். ஓகேங்களா? அப்படி மேலே போயிட்டு இருந்தவங்க 25,000க்கும் மேலே க்ளோசிங் கிராஸ் வச்சதுனால மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னு சொன்னோம். இப்போ வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டோம். மார்க்கெட் வந்து ஒரு பெர்ரிஷ் என்கல்ஃபிங்காக மாறிடுச்சு. நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் வந்து அடுத்தது ஒரு பெர்ரிஷ் கேண்டல் வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும், இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்போ மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுடைய ட்ரெண்ட் லைன் இருக்குல்ல, நம்ம எலெக்ஷன் அப்போ போட்ட ட்ரெண்ட் லைன், இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் மார்க்கெட் வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகலாம். இது ஒரு சான்ஸ். அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா 24,000 வரைக்கும் வந்துட்டு மேலே போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுபடியும் இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் எதாக இருந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து மார்க்கெட்டுக்கு எதெல்லாம் மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்றதையும் பார்த்துடலாம். பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது பண்ணணும். இந்த கிராஃப் எதுனா இது வந்து ஒரு 1 hour கிராஃபு. ஓகேங்களா? இதுதான் வந்து அந்த நமக்கு பட்ஜெட் போடும்போது வந்த ஒரு பேட்டர்ன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போச்சு. அதுக்கப்புறம் இந்த ஜாப்பனீஸ் நிக்கியில் வந்து ஜப்பானில் வந்து ரேட் கட் பண்ணாங்க. ரேட் கட் பண்ணுறதுக்கு பதிலாக இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகப்படுத்தினாங்க. அதனால் மார்க்கெட் கீழே வந்துச்சு. கீழே வந்துட்டு மார்க்கெட் எப்படி வந்து மேலே போயிருக்கு அப்படின்னா இது வந்து ஓவராலாக போட்டிருக்கக்கூடிய சேனல் பேட்டர்னுடைய ட்ரெண்ட் லைன். இப்போது நம்ம லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு சின்ன விஷயம் பண்ணலாம். என்ன பண்ண போகிறோன்னா இங்கே வந்து இப்படி ஒரு 2 ட்ரெண்ட் லைன் வரைஞ்சோம்னா, ஏன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கன்சால்டேட் ஆகிட்டு தான் மார்க்கெட் அந்த பிரேக் பண்ணி மேலே போயிருக்கு. இப்போ அகைன் வந்து மார்க்கெட் அந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே வர ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்படி வந்து மார்க்கெட் அகைன் இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ளேயே வந்துட்டு மேலே போகலாம். அப்படின்னா அந்த சேனல் பேட்டர்னை பிரேக் பண்ணி கீழே நம்மளுக்கு ஒரு பெரிய சேனல் பேட்டர்ன் போட்டிருக்கோம்ல, அதில் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட் வந்து 25 அதுக்கு முன்னாடி ரொம்ப பின்னாடி போயிலாம் நீங்கள் பார்க்க வேணாம். போன வீக் நான் போட்ட எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்தேன் 25,000லேருந்து 25,050 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் மார்க்கெட்டுக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். எப்போ வந்து 25,000 அது வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். அதேமாதிரி மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே இந்த 4 நாளுமே அது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட்டாக தான் இருந்துச்சு. ஃப்ரைடே தான் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அதாவது 25,073 எந்த அளவுக்கு சப்போர்ட் எடுத்துக்கிட்டே வந்த மார்க்கெட் 25,000 பிரேக் பண்ணோன்னே நல்ல ஒரு ஃபால். ஸோ இந்த 25,000 வந்து நல்ல சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதை பிரேக் பண்ணதுனால இப்போ 25,000 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு அப்போ நம்ம மாற்றிக்கலாம். அதுவும் இல்லாமல் 25,000 கீழே வந்ததுனால மார்க்கெட் அகைன் பெரிஷ், மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பொசிஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா நாளைக்கு எதெல்லாம் மார்க்கெட்டுக்கு மேஜர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக வந்து 24,850, செகண்ட் சப்போர்ட்டாக வந்து 24,650, தேர்ட் சப்போர்ட்டாக வந்து 24,450 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா 25,085, அதாவது நான் சொன்ன அந்த ரேஞ்ச் தான், 25,000லேருந்து 25,050 வரைக்கும் கூட நம்ம சொல்லலாம். அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். அதுக்கும் மேலே மார்க்கெட் போகுது அப்படின்னா 25,250. சப்போஸ் மார்க்கெட் அதுக்கும் மேலே போகுதுன்னா ஆல் டைம் ஹை தான் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், 25,338. இப்போது மார்க்கெட் வந்து பெரிஷில் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? அதுக்கு முன்னாடி வந்து மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். என்னென்னா மார்க்கெட் எப்போலாம் ஆல் டைமில் இருக்கோ ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர் காட்டுவாங்க, அப்போ நம்ம பயந்துடக்கூடாது. பட் வெள்ளிக்கிழமை காட்டின செல்லிங் ப்ரெஷர் வந்து நியர்லி ஒரு 1.17% கிட்ட நிஃப்டியை ஃபால் பண்ணாங்க. ஸோ அதனால் மார்க்கெட் பெரிஷ்க்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ என்ன தான் பண்ணுவாங்க? மார்க்கெட் எப்பப்போலாம் ஒரு சின்ன ஹை போதும், ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் இங்கே இருக்குங்களா, நாளைக்கு கொஞ்சம் மேலே போகிற மாதிரி காட்டிட்டு இறக்குவாங்க, மறுபடியும் கொஞ்சம் மேலே போயிட்டு இறக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஹை
செல் ஆன் ஹை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மார்க்கெட் எப்பப்பெல்லாம் மேலே போகுதோ அப்போ வந்து செல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதை வந்து இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களோட ட்ரேடிங் செஷனில் இல்லை அடுத்த வீக் வர ட்ரேடிங் செஷனில் கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே மார்க்கெட்டில் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஓகேங்களா? நம்ம ஜஸ்ட்டு மார்க்கெட்டை வந்து வாட்ச் தான் பண்ணணும். அதில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், எதனால் நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொல்கிற விஷயங்கள், நான் ஷேர் பண்ணக்கூடிய இமேஜஸ், இந்த சார்ட், இது எல்லாமே வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். நான் எப்படி நிஃப்டி 50 பார்க்குறேன், நான் எப்படி என்னோடய டெக்னிக்கலாக நான் எப்படி அனலைஸ் பண்ணுறேன், நான் என்ன டேட்டாஸை பார்க்குறேன், இந்த மாதிரியான என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் சொல்லிட்டு இருக்கேன். இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் நாளைக்கு நடக்கணும், அடுத்த மாதமே நடக்கணும், அடுத்த வாரமே நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணவும் கூடாது. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த வீடியோவை இன்டர்நெட்டில் எடுத்துட்டாலும் சரி, ஈவன் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணவங்களே வந்து 100% கிட்ட நம்ம வேணாம் தான் அவங்களே சொல்லுவாங்க. அவங்களோட அக்யூரேசியே பார்த்தீங்கன்னா ஒரு 70 ஒரு 85 வரைக்கும் தான் இருக்கும். அது வரைக்கும் தான் அஷூரன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் யார் சொல்கிறதும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு இதுதான் தெரியும், காசு, மணி எங்கே இருக்குது, எப்படி ட்ராவல் பண்ண போகுது, குளோபலாக என்ன இருக்குது. இப்போது குளோபலாக என்ன இருக்குன்றதை பார்த்துருவோம். நாளைக்கு மண்டே வந்து சைனாவில் வந்து ஒரு ரிப்போர்ட் வருது, யூஎஸில் வந்து ஒரு ரிப்போர்ட் வருது, தேர்ஸ்டே வருது. ஸோ இந்த மாதிரி குளோபல் டேட்டாஸ்லாம் அப்கமிங் வீக்கில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். எல்லா நாளுமே டெக்னிக்கலாக மார்க்கெட் ட்ராவல் ஆகுமா? கிடையாது. எல்லா நாளுமே குளோபல் நியூஸஸ் தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுமா? அதுவும் கிடையாது. எல்லா நாளுமே ஓய் டேட்டா படி தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகுமா? அதுவும் கிடையாது. ஸோ இது எல்லாமே கொலாபரேட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஓய் டேட்டா படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ், அதாவது கால் சைடு தான் வந்து ஸ்ட்ராங்காக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட் கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் கொலாபரேட் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடைக்கும். அது கூட என்னை விட பெட்டராகவே, நம்மளை விட பெட்டராகவே சொல்கிற அளவுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. நானும் யூடியூப்பில் சில பர்சன்ஸை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எல்லாரும் வீடியோவும் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எப்படி அதை ஏற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியாகவோ இல்லை ஒரு செட்டப்பாகவோ மாற்றலான்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எடுத்து இதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்ருக்குன்னு உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ப்ராஃபிட் பண்ணுறது, லாஸ் பண்ணுறது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டில் என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்குன்றது தெரியணும்ல. ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. சும்மா ஒரு 4 வீடியோ, ரேண்டமான வீடியோஸ், இல்லை யாரோ சொன்னாங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பார்த்தேன், இல்லை எனக்கு நோட்டிஃபிகேஷன், ஆப்லேயே நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, இந்த மாதிரியான தவறான ஒரு கைடன்ஸில் ஷேர் மார்க்கெட் உள்ள வராதிங்க. அதுவும் முக்கியமாக ட்ரேடிங் உள்ள வராதிங்க. வெரி வெரி ரிஸ்கான இடம். ட்ரேடிங் வந்து ரொம்பவே சிம்பிளுங்க, ரொம்பவே சிம்பிள். ஒன்றுமே இல்லை, எதுவுமே தேவையில்லை. மேலே போனால் கால் ஆப்ஷனை பை பண்ணணும், கீழே வந்தால் புட் ஆப்ஷனை பை பண்ணணும். மார்க்கெட்டு மேலே போகுமா கீழே போகுமா அதுதான் தெரியாது. ஓகேங்களா? மற்றபடி எப்படி வந்தாலும் நம்மளுக்கு காசு தான், கரெக்டாக பண்ணிங்கன்னா. ஸோ அதனால் மார்க்கெட்டு வந்து ரொம்பவே சிம்பிள், பட் ஈஸி கிடையாது. நீங்கள் ஈஸியாக ஹார்டான்றது தான் மேட்ரு. ரொம்பவே சிம்பிள், ஆனால் ஈஸி கிடையாது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஒர்க்கை போடுங்க. கண்டிப்பாக அந்த ஒர்க் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி உங்களை ரியல் மணியை வச்சு ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடிங் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடக்குது, என்னென்ன நடந்தால் நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஃபினான்ஷியலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், சைக்காலஜிக்கலாக எப்படி ரியாக்ட் பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு ப்ராப்பராக 3 months பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு உங்களால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ண முடியும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், எப்படி ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எப்பயுமே சொல்கிறது தான், மார்க்கெட் ஏறும்போது ரொம்பவே பொறுமையாக ஏறும். சீரியஸாக சொல்கிறேன். அதுக்கான நிறைய எக்ஸாம்பிள் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் லைவாக பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மார்க்கெட் ஏறும்போது இன்ச் பை இன்ச்சாக ஏறுவாங்க, சென்டிமீட்டராக ஏறுவாங்க. 10 பாயிண்ட்டு, 1 பாயிண்ட்டு அப்படி தான் ஏறுவாங்க. ஆனால் இறங்கும் போது மட்டும், ஃபால் ஆகும்போது சடன் ஃபால் இருக்கும். எப்பயுமே சொல்கிறது தான். மார்க்கெட் இங்கே பாருங்கள், நீங்களே பாருங்களேன், பொறுமையாக இருந்த மார்க்கெட்டு ஒரே நாளில் அப்படி இறக்கிட்டாங்க. நாளைக்கே இப்படி இறக்குனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிடையாது. அதனால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்போது சடன் ஃபால் இருக்கும், ஏறும்போது பொறுமையாக இருக்கும். எப்பயுமே சரி, மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ணணும். மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா நீங்களுடைய தாட்ஸும் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கணும். மார்க்கெட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை யோசிக்காதீங்க. மார்க்கெட் கூடவே ட்ராவல் பண்ண கற்றுக்கோங்க. எஃப்ஐஎஸ் என்ன பண்ணுறாங்க, டிஐஎஸ் என்ன பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரிப்போர்ட் படி டிஐஎஸ், அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஎஸ் ஃபாரினல் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்,
இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் லாங்கில் இருக்காங்க 62%. அதாவது மார்க்கெட் மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. மற்றபடி டொமஸ்டிக் ஆகட்டும் சரி, நம்மளுடைய புரோக்கர்ஸ் ஆகட்டும் சரி, நம்மள மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்களே, இந்த 3 கேட்டகரி ஆஃப் த பீப்புள்ஸுமே வந்து மார்க்கெட் ரொம்பவே வந்து ஷார்ட்டில் அதிகமாக இருக்காங்க. அபவ் 50%க்கு மேலே ஷார்ட்டில் இருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதாக இருந்தாலும் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. பொறுமை தான் வந்து ரொம்பவே முக்கியம் ட்ரேடிங்கில். அந்த பொறுமை நிறைய உங்களுக்கு சொல்லித்தரும். ஓகேங்களா? அது ரொம்பவே கஷ்டம். பொறுமையாக இருக்கவே முடியாது, கண்டிப்பாக பொறுமையாக இருக்க முடியாது. தினைக்கும் எழுந்து காலைல ஒரு 1/2 hour பொறுமையாக உட்காந்து பாருங்கள். எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் ஒரு மெடிடேஷன் பண்ண ட்ரை பண்ணுங்களேன். ஃபஸ்ட் நாள் கண்டிப்பாக உங்களால் முடியாது. ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை மார்னிங் தான் பண்ணணும் இல்லை, ஏதாவது ஒரு டைம் வரும். 1/2 hour சைலண்ட்டாக உட்காந்து பொறுமை வருதா நமக்குன்னு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஆனால் அந்த பொறுமை வரும் எப்போனா டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பொறுமை கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? நாளைக்கு மண்டே ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷனோட முடிச்சுக்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில், ஒரு ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். என்ன பாலிடிக்ஸ் எல்லாம் பேசினாலும் அதான் உண்மை. 100 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்கல்ல, ஒரே ஒரு கோல்டு அடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்கோம். அதுதான் உண்மை. அடிக்க முடியலன்னா இல்லை, அதுக்கான ஒர்க்கும் அதுக்கான எஃபோர்ட்டும் நம்ம போடலை. 100 கோடி பேர் இருக்காங்க, காசு இருக்குன்றதுனால போயிட்டு ஜெயிச்சிட முடியாது. ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஆப்போனண்ட்னா பெரிய பெரிய டெவலப்டு கண்ட்ரிஸ் சொல்கிறேன். ஜெர்மனி ஆகட்டும், சைனா ஆகட்டும், யூஎஸ் ஆகட்டும், ரஷ்யா ஆகட்டும், அவங்களாம் வந்து அவங்ககிட்டையும் காசு இருக்குது, அவங்ககிட்ட இத்தனைக்கு பாப்புலேஷனும் கம்மி. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சின்ன வயசுலேருந்தே ஒரு குழந்தைய வந்து ஒரு ப்ரைமரி வரைக்கும் போகுது அப்படின்னா அப்போதுலேருந்தே ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ப்ராக்டிஸ் பண்ணி அது வந்து ஒரு ஏஜ், அந்த ஒலிம்பிக்குள்ளே வர்றதுக்கு என்ன ஏஜ் வருதோ அப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ணி அவங்க கோல்டு மெடலோ சில்வரோ ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம ப்ராக்டிஸே பண்ணுறதில்ல. ப்ராக்டிஸே பண்ணாமல் போயிட்டு கேமில் இறங்கினா எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெய்லி வந்து மார்க்கெட்டை பாருங்கள். அதுக்காக ஒரு 5 to 10 minutes வந்து அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும் போது உங்கள்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் சரி, பட் ப்ராக்டிஸும் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அது சக்ஸஸில் தான் இருக்கணும். அதை யார் நினச்சாலும் தடுக்க முடியாது. கடவுளே நினச்சாலும் ஒருத்தன் உழைச்சிக்கிட்டு இருக்கான், கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கான், ஏதோ ஒன்று சாதிச்சிடணும்னு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ட்ரேடிங் இல்லை ஜென்ரலாக வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அதை கடவுளே நினச்சாலும் அதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி நீங்கள் போடுற ஒர்க்கு வந்து வேஸ்ட் ஆகிடாது. எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர்த்து எந்த ஒரு டைம்லேயுமே ஒரு எனர்ஜி, ஒரு ஒர்க் வந்து 0 ஆகாது. ஓகேங்களா? அதை மட்டும் நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. மார்க்கெட்டை பொறுமையாக இருங்க. பொறுமை நிறைய கற்றுத்தரும். மார்க்கெட்டை பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான ட்ரேடிங் செட்டப் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க, சேஃபாக இருங்க, அவசரப்பட வேணாம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். குளோபலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவில் தான் காட்டிகிட்டு இருக்குது. 400 பாயிண்ட்ஸ். டவ் ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா 400 பாயிண்ட்ஸில் இருக்குது. S&P வந்து ஒரு 300 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஜாப்பனீஸ் நிக்கி ஒரு 250 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான டைம், உங்களுக்கான செட்டப் வந்தால் மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். வரலன்னா சைலண்ட்டாக இருங்க. அதுவே நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படிலாம் நடந்திருக்குன்ற போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.